ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீதமான இட்லி வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சி அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு அதை வந்து கிரேட்டரால் துருவி வச்சுருக்கேன். துருவிட்ட பிறகு நமக்கு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டிகளாக இருக்கும். அதனால் துருவி சேர்த்துக்கோங்க. துருவி இந்த இட்லியும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு, புளிப்புத்தன்மைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை மாவு வந்து இன்னுமே தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவை வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி விட்டுக்கலாம். உருட்டிட்டு அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மைதா மாவு கரைசலில் சேர்த்து மேலே கோட்டிங்காக வறுத்த சேமியா வந்து, அதாவது பாயசத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சேமியா வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற மாவையும் செய்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். சேமியா பார்த்தீங்கன்னா நான் தனியாக வறுக்கலாம் இல்லை, பாயசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சேமியா வந்து லைட்டாக கையால் நுணுக்கிட்டு அதை வந்து மேலே கோட்டிங்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு போட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சிவந்து வந்ததும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இட்லியில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.